தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு. தென்னகத்து சாக்ரடீஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? தந்தை பெரியார். மதுரையில் 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை நிறுவியவர் யார்? பாண்டித்துரை தேவர். திராவிட மணி என்று போற்றப்படும் இதழ் எது? திராவிட நாடு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? 1812ஆம் ஆண்டு. வீரமாமுனிவர் இயற்றிய மிக முக்கியமான காப்பியம் எது? தேம்பாவணி. தமிழக வளர்ச்சி நிர்வாகம். தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டுக் குறியீட்டில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? கன்னியாகுமரி. இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? விழுப்புரம். முதலியார்குப்பம். தமிழகத்தின் பின்னலாடை நகரம் எது? திருப்பூர். சிப்காட் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1971ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டின் மின்னணு கொள்கை கடைசியாக எப்போது புதுப்பிக்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு மற்றும் பொது அறிவு. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. லோக்பால் மசோதா முதலில் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1968ஆம் ஆண்டு. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? NH-44. ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை. செபி அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? மும்பை. இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி யார்? கிரண் பேடி. பொது அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல். செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எது? உட்கரு. நியூக்ளியஸ். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணமான ஒளி விளைவு எது? ராலே ஒளிச்சிதறல். நவீன வேதியியலின் தந்தை யார்? அந்தோனி லவாய்சியர். ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1992ஆம் ஆண்டு. தமிழ் இலக்கியம் மற்றும் பொதுத்தமிழ். சிறைக்காவலர் என்று அழைக்கப்படும் சங்ககால புலவர் யார்? பொய்கையார். நன்னூல் இலக்கண நூலை எழுதியவர் யார்? பவணந்தி முனிவர். செந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய
பாவாணர். கலிங்கத்துப் பரணியின் பாட்டுடைத் தலைவன் யார்? முதலாம் குலோத்துங்கச் சோழன்.